வணக்கம். இன்றைக்கி இந்த கிட்டு சமையல் வீடியோவில் நம்ம மெய்யால் செட்டிநாடு சிக்கன் மசாலா யூஸ் பண்ணி மசாலா கிரேவி பண்ணுறேன். அது எப்படின்னு பார்க்கலாம். குக்கரில் 4 ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டு காஞ்ச மிளகாவும் பூண்டும் நல்லா வதக்கணும். இஞ்சி போடலைன்னா இன்றைக்குள்ள ரெசிப்பியில் பச்சை மிளகா இதெல்லாம் வதங்கினதும் 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி மெலிசாக நீட்டமாக கட் பண்ணதையும் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு இந்த வெங்காயம் நல்லா வதக்கி எடுக்கணும். நிறம் மாறி வரணும். இதில் நல்லா கழுகி வச்சுக்கிற அந்த சிக்கனை சின்ன சின்னதாக போன்லெஸ் சிக்கன் வாங்கியிருக்கு. அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறத இந்த வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு அதில் போட்டு உப்பு, காஞ்ச மிளகாத்தூளும் ஒரு பேக்கெட்டு மெய்யால் சிக்கன் மசாலா தூளும் போட்டு ஒரு 2 கப்புக்கு தண்ணி விட்டு ஜஸ்ட்டு ஒரு விசில் போட்டு எடுக்கணும். சிக்கன் நல்லா வெந்து வந்துடும். இன்றைக்கி எனக்கு இது மரினேட் பண்ண டைம் கிடைக்கல, அதனால் நான் ஒரு விசில் போட்டு எடுத்திருக்கேன். நல்லா வெந்து வந்திருந்தது. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக இந்த ரெசிபி நம்ம பண்ணலாம். இந்த மசாலா தூள் இருந்ததுன்னா ஸோ குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சாச்சு. இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா மசாலாலாம் மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து இருக்குது. ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா தண்ணியும் விட்டுட்டு சுடு தண்ணி விடணும். விட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லியும் போட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 கப்புக்கு பாலும் அதில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். இது சப்பாத்திக்கு ரொம்பவே ருசியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மசாலா தூள் போட்டு பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.